ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அடுத்தபடியாக குருவின் பெருமை என்ற தலைப்பில் வேலுசோழர்கள் உரையாற்றுள்ளார். அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கம் எரிவா போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனை. நவசக்தி ஜோதிட குழு நடத்தும் 10வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இருகரங்கூப்பி வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சியை உலகெங்கும் கண்டு கொண்டிருக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர் அவர்களை வணங்கியும், இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் மதிப்புக்குரிய முத்துப்பாண்டி அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும், எனது தாய் சங்கமான பிரபஞ்ச குழுவின் தலைவர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களையும் மற்றும் பொருளாளர் பட்டுக்கோட்டையார் அவர்களையும், செயலாளர் முத்துப்பாண்டி அவர்களையும், துணை செயலாளர் திருமதி தனபாக்கியம் அவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூர்ந்து, என்னுடன் பயணிக்கும் சக நண்பர்கள் கோவிந்தசாமி ஆசிரியர் அவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் நினைத்து, நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு குருவின் பெருமை. இந்த குருவின் பெருமை அப்படின்னு ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, குருங்கிறது எல்லாருக்கும் ஒரு சுபத்தன்மையை தரக்கூடியது. அதே சமயத்தில் சக்தியையும் ஆற்றலையும் வழங்கக்கூடியது. சக்தி என்பது வேறு, ஆற்றல் என்பது வேறு. 2 தன்மைகளையும் ஒருங்கே பெற்றவர் குரு பகவான். அத்தகைய தன்மை ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்கும், அல்லது ஒருவர் அத்தகைய தன்மையை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், எவ்வாறு அந்த குருவின் நிலைப்பாட்டை உடல் ரீதியாகவும் பிரபஞ்ச ரீதியாகவும் இதிகாசங்கள் ரீதியாகவும் நமக்கு உணர்த்தக்கூடிய கருத்துக்கள் என்னவென்று பல்வேறு நிலைகளை நாம் இன்று பார்ப்போம். அதாவது ஒரு மனிதனுக்கு குருவினுடைய ஆற்றல் எத்தகையது, அப்போ குருவா நம்ம உடம்புல எந்த அமைப்பு பெற்று அது எவ்வாறு நமக்கு செயல்படுகிறது. அதே போல் இதிகாசங்களில் குருவினுடைய பெருமை எவ்வாறு உணர்த்தப்படுகிறது, கிரகங்களில் குருவின் பெருமை எப்படி அத்தகைய ஆற்றல் அந்த கிரகத்திற்கு உள்ளது என்று விஞ்ஞான ரீதியாகவும் அதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம் போன்ற 3 தன்மைகளையும் நாம் இன்று இந்த குருவின் பெருமை என்ற நிலையில் பார்க்கவிருக்கிறோம். முதலில் இதிகாசத்தில் வரக்கூடிய குருவை பற்றி நாம் பார்ப்போம். மகாபாரதம் இதிகாசம். இது கற்பனையாக இருக்கலாம் அல்லது நிஜமாக நடந்திருக்கலாம். இந்த கருத்துக்களை நாம் புறந்தள்ளிவிட்டு அந்த கதாபாத்திரத்தை மட்டும் நாம் அதனுடைய வரலாற்றை பார்க்க வேண்டும். எந்த ஒரு இதிகாசங்களும் காப்பியங்களும் கற்பனை இல்லாமல் இல்லை. ஆனால் மைய கருத்து ஒன்று தெளிவாக நமக்கு ஒரு கருத்தை உணர்த்தும். அத்தகைய தன்மையில் மகாபாரதத்தில் வரக்கூடிய குரு, அதாவது மகாபாரதமே கதையே குருவின் வம்சமாக சித்தரிக்கப்படுகிறது. அந்த குருவின் வம்சத்தில் அந்த பாரதத்தினுடைய கதாநாயகன் யார் என்று பார்த்தால் பீஷ்மர். அவரை பற்றி தான் இப்போ நாம் இதிகாச வழியில் பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் வாழ்ந்த விதம் என்பதை பற்றி தான்
இதிகாச ரீதியாக பார்ப்போம். மகா பீஷத் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான். அவன் மக்களை நல்ல செல்வ செழிப்போடும் அரைப்பணப்போடும் தன்னுடைய மக்களை நல்வழியில் ஆட்சி புரிந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறான். அவனுக்கு இந்திரலோகத்தை உயிருடன் செல்லக்கூடிய ஒரு வரம் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. எல்லாரும் சொர்க்கங்கிறது எப்படின்னா உயிரோடு போகவே முடியாது. ஆனால் இந்த அரசனுக்கு மட்டும் அந்த நல்லாட்சியின் காரணமாக உயிருடன் சொர்க்கத்தை போய் இந்திரலோகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வரம் அவனுக்கு கிடைத்திருக்கு. அப்படி இவன் தொடர்ந்து போய் கொண்டிருக்கும் வேளையில் அங்கே இவன் போய் என்ன பார்ப்பான் அப்படின்னா அப்சர கன்னிகளினுடைய நடனம், இந்த சோமபானம் சூராபானம்னு சொல்லக்கூடிய பானங்களை குடிப்பது, தன் நாட்டு நிகழ்ச்சிகளை கண்ணுற்று காட்பது போன்ற சொகுசு வாழ்க்கையில் அவன் அந்த இந்திரலோகத்தில் போய்கொண்டும் அங்கே அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டும் இருக்கிறான். ஒரு சமயம் கங்கை நடந்து வருகிறாள். அந்த கங்கை இந்திரலோகத்தில் நடந்து வரும்போது லேசான ஒரு தென்றல், ஒரு சிலுசிலுவென ஒரு நிலை எல்லாருக்கும் உணர்கிறார்கள். அப்பொழுது அவளுடைய ஆடை லேசாக விலகுகிறது. இதை இந்திரலோகத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் கண்டும் காணாமல் நகர்ந்து விட்டார்கள். ஆனால் இந்த மகாபிஷத் மன்னன் மட்டும் அந்த அழகை ரசிக்கிறான். அந்த அழகை ரசிக்கதை பார்த்து கொண்டிருந்த கங்கை அவன் ரசிப்பதை மெய் மறந்து அவனை பார்க்கிறார். அவள் தன் நிலையை மறைக்கிறார். இதை பிரம்மா பார்த்து விடுகிறார். இந்த காதல் வயப்பட்ட நிலையை பார்த்த பிரம்மாவுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே பிரம்மா இருவருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். இந்த சாபம் எப்படி என்றால், தேவர்களாக இருந்தாலும் முனிவர்களாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் சாபத்தை கழிப்பதற்கு எங்கே வர வேண்டும் என்றால் பூலோகத்திற்கு தான் வர வேண்டும். இந்த கங்கையை பூமியில் பிறக்கச் செய்து நீ 7 மான்களை பறிகொடுத்து 8வது கேள்வி கேட்கும் பொழுது, அதாவது மரம் எப்படி சாபம் எப்படி கொடுக்கப்படுகிறது என்று பார்ப்போமானால், உனக்கு குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தையை காரணமில்லாமல் நீ கொள்வாய். அந்த காரணத்தை உனது கணவன் கேட்டால் அப்பொழுது நீ அவனை விட்டு பிரிந்து விடுவாய். அப்பொழுது பிறக்கின்ற குழந்தை இப்பூமியில் இருக்கும். அப்படிங்கிறது கங்கைக்கு சாபமாகவும், இந்த மகாபிஷத் மன்னனுக்கு நீயும் பின்காலத்தில் புத்திர சோகத்தால் நீ நிலைகுலைந்து வாழ்க்கையில் கஷ்டப்படுவாய் என்று சாபத்தை பிரம்மா கொடுத்து விடுகிறார். அந்த சாபத்தை வாங்கி வரும் வழியில் இந்திரனுடைய அஷ்டவசுக்கள் அழுது கொண்டிருக்கிறது. அந்த அஷ்டவசுக்கள் ஏன் அழுகிறது என்று கங்கை அந்த 8 பேரிடம் கேட்கும் பொழுது, வசிஷ்டர் என்ற ஒரு மகரிஷி ஒரு நந்தினி என்ற ஒரு பசுவை வைத்திருக்கிறார். அது கேட்ட எல்லா வரத்தையும் தரக்கூடியது. அந்த பசுவை இந்த பிரபாஸ், அதாவது அந்த அஷ்டவசுக்களினுடைய முதல் பையன் பிரபாஸ் என்பவனுடைய மனைவி அந்த பசுவை கேட்டு அந்த பசுவை இவர்கள் போய் களவாடி சென்று வந்து விட்டார்கள். அதனால் வசிஷ்டர் இந்த அஷ்டவசுகளுக்கு பூமியில் பிறந்து உடனே சாக வேண்டும் என்று ஒரு வரத்தை வசிஷ்டர் கொடுத்து விட்டார். அப்போ பாருங்க, ஒரு நிகழ்வு, ஒரு சாபம் ஒன்றோடு ஒன்று கலந்து பின்னப்படுகிறது. இப்போ
அடுத்தது இப்போ பூமியில் வந்து கங்கை பிறந்து விடுகிறாள். சாந்தனு என்ற மன்னனாக முன் ஜென்மத்தில் மகாபிஷத் என்ற மன்னன் பிறக்கிறான். ஆனால் கங்கைக்கு தாம் முன் ஜென்மத்தில் வாங்கிய சாபம் நினைவில் இருக்கிறது. மகாபிஷத் மன்னனுக்கு ஞாபகம் இல்லை, அஷ்டவசுகளுக்கும் ஞாபகம் இல்லை. ஒரு பயணத்தின் போது இவன் அந்த வழியாக தேரோட்டி செல்லும் பொழுது கங்கையை பார்க்கிறார். அவள் மேல் மோகம் கொள்கிறாள். அப்பொழுது கங்கை ஒரு நிபந்தனை விதிக்கிறார். என்ன நிபந்தனை என்றால், நான் எது செய்தாலும் எதிர்த்து கேள்விகள் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டுவிட்டால் உன்னை விட்டு நான் பிரிந்து விடுவேன். அப்படிங்கிறது தான் ரெண்டு பேர்த்துக்குள்ள அக்ரிமெண்ட். இன்னைக்கு அக்ரிமெண்ட் போடுறாங்கல்ல, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நீ நானும் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம், ரெண்டு பேர்த்துக்குள்ள பிரச்சனை இருந்ததுன்னா நீ உன் வழியை பார்த்துக்க, நான் ஏன் வழியை பார்த்துக்கிறேன்னு வந்துடுறாங்கல்ல. இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டு அவங்க போடுறாங்க. அதுக்கு அந்த சாந்தனு மன்னன் சம்மதிக்கிறார். அந்த சம்மதித்த பின்பு முதல் குழந்தை பிறக்கிறது. பிறந்த உடனேயே அந்த குழந்தையை கங்கை தண்ணியில் மூழ்கி கொள்கிறார். அப்போ அதை கேட்கல. ரெண்டாவது குழந்தையும் அப்படியே செய்யறா, கேட்கல. இப்படி 7 குழந்தைகளையும் அவள் கொன்று விடுகிறாள் கங்கை. 8வது குழந்தை பிறந்த பொழுது, கொல்ல நினைக்கும் பொழுது, இவர் யாரு, இந்த சாந்தனு மன்னர் வந்து கேள்வி கேட்கிறார் கங்கையிடம், உனக்கு என்ன பைத்தியமா, இப்படியே 7 குழந்தை சாவடிச்சிட்டான், நான் உன்னுடைய அழகில் என்னுடைய அறிவை இழந்து காம வயத்தில் இருந்து விட்டேன், நீ செய்வதெல்லாம் உனக்கே நியாயமா தர்மமா என்று கேள்வி கேட்கும் பொழுது கங்கை, எப்பொழுது நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்டாயோ இன்றிலிருந்து நான் உன்னை விட்டு பிரிகிறேன் என்று அந்த குழந்தையை, அவர்தான் வந்து தேவ விருதன் என்ற பெயரில் இருக்கிறார், அந்த குழந்தையை தேவலோகம் கூட்டி சென்று அங்கே அவருக்கு வித்துகளை பரசுராமரும் வேதங்களை வசிஷ்டரும் பல்வேறு வகையான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து 28 வயது முடிந்த தருவாயில் அவரை பூமியில் கொண்டு வந்து சாந்தனு மன்னனிடம் சேர்க்கிறார். சேர்த்துவிட்டு மீண்டும் அவள் இந்திரலோகத்துக்கு சென்று விடுகிறாள் கங்கை. இந்த தேவ விருதன் என்ற அந்த இளவரசர் பட்டா சூட்டிக்கொண்டு நகரத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார். சிறிது காலம் தன்னுடைய தந்தையினுடைய ஒரு நிலைப்பாட்டை பார்க்கும் பொழுது தந்தை எப்பொழுதும் ஒரு மன வருத்தத்தில் இருப்பது போல இவருக்கு தோன்றுகிறது. அப்படி இருக்கும் தருவாயில் அவர் அரசருடைய தேர்ப்பாகரத்தை சென்று, ஏன் நமது அரசர் ஒருவித மனவாட்டத்துடன் இருக்கிறார், என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அவர் ஒரு மீனவ பெண் சத்யாவதி என்று ஒரு மீனவ பெண்ணை பார்க்கிறார். அவர் அழகில் மயங்கிவிட்டார். அவளை திருமணம் செய்து கொள்வதற்காக மிகவும் ஆசைப்பட்டு அவர்களுடைய தந்தை அதற்கு சம்மதிக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர் மிகவும் மன வருத்தத்தில் இருக்கிறார் என்று அந்த தேர்ப்பாகன் தன்னுடைய தந்தையை பற்றி விவரத்தை கூறுகிறார். உடனே அவருடைய விலாசத்தை தேவ விருதர் என்று சொல்லக்கூடிய பீஷ்மர், அது வரைக்கும் பீஷ்மர்ங்கிற பேர் அவருக்கு இல்லை, அந்த தேவ விருதர்கிற பேர் அதில் தான் இருக்குது. அவர் போய் அந்த மீனவன் பெண்ணுடைய தந்தையை கேட்கும் பொழுது, நான் திருமணம் செய்து வைக்கிறேன், அதற்கு எந்த தடையும் இல்லை, ஆனால் நீ இப்போது இளவரசனாக இருக்கிறாய், நீ நாளை நாட்டை முடிசூட்டி கொண்டு நாட்டை ஆள்வாள், அதனால்
என்னுடைய பேர குழந்தைகள் எந்தவித நிலையும் இல்லாமல் போய்விடும் என்ற கருத்தை மனதில் கொண்டுதான் நான் அப்படி சொல்வேன் என்று அவருடைய அந்த பெண்ணினுடைய தந்தை கூறுகிறார். இப்பொழுது அந்த தேவவிரதன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று திருப்பி கேள்வி கேட்கிறார். அப்போ அந்த சத்யாவதியினுடைய தந்தை அந்த மீனவன் 3 கட்டளையை எடுக்கிறார். நீ அரச பதவி ஏற்கக்கூடாது, அஸ்தினாபுரத்தினுடைய மண்ணாசை உனக்கு வரக்கூடாது, அஸ்தினாபுரத்தில் எந்த பொறுப்பிலும் நீ இருக்கக்கூடாது என்று திருமணமும் செய்து கொள்ளக்கூடாது. இந்த 3 கட்டளையை விதிக்கும்போது நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்திலிருந்து பீஷ்மர் பீஷ்மர் என்று 3 தடவை அந்த அசிரியை சத்தம் கேட்கிறது. அதற்கு பிறகுதான் தேவவிரதன் என்ற பெயர் பீஷ்மராக மாறி வழக்கத்திற்கு வருகிறது. பின்பு அந்த சத்யாவதியை திருமணம் செய்து கொண்ட அந்த சாந்தனுக்கு 2 குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பிறகுகிறது. ஒன்று சித்ராங்கன், இன்னொரு பெயர் விசித்திர வீரியன். சித்ராங்கன் ஒன்று, விசித்திர வீரியன் ஒன்று. இந்த 2 பேர்களும் பட்டத்து இளவரசராக இருக்கிறார்கள். அதாவது வயது முதிர்ந்த காரணத்தினால் அந்த சாந்தனு மன்னன் இறந்து விடுகிறார். இப்பொழுது இந்த சித்திராங்கனும் விசித்திர வீரியனும் பருவம் எய்தி விடுகிறார். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும். இந்த திருமணத்திற்கு எப்படி திருமணம் பார்ப்பது என்று பார்க்கும் பொழுது சித்திராங்கனுக்கு சரியான ஒரு மனநிலை இல்லை, சரியான நிலைப்பாடு அவனுக்கு இல்லை. எனவே அவன் இளமையிலேயே இருந்து விடுகிறான். விசித்திர வீரியனுக்கு தான் இப்போ அவன் தான் இளவரசராக அரசராக இருந்து முடிசூட்டு கொண்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் வேளையில் கங்கையை காசிக்கு அருகில் உள்ள நாட்டில் 3 பெண்கள் சுயம்பரத்திற்கு இருக்கிறார்கள். அதில் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை இந்த 3 பேரும் ஒரே தருணத்தில் சுயம்பரத்திற்கு நிற்கிறார்கள். இந்த 3 பேரத்தில் அம்பையை அதன் பக்கத்து நாட்டு இளவரசன் ஒரு காதல் ஒரு மலர்ந்த ஒரு நிலையில் இருவருக்கு மன தொடர்பு உள்ளது. ஆனால் இவன் பீஷ்மர் என்ன பண்ணுறாருன்னா அந்த இதற்கு சென்று அந்த திருமண அந்த விசேஷத்துக்கு சென்று 3 பேரத்தையும் கூட்டி வந்திருக்கிறார். ஒரு ஆளுக்கு 3 பெண்களை இவர் அந்த சுயம்பரத்திலிருந்து வெற்றி கொண்டு அவர்களை 3 பேரத்திலையும் கூட்டி வந்து விடுகிறார். இவன் சித்திராங்கி வேற ஒரு, அதாவது சித்திராங்கி அல்ல, அம்பை வேற ஒருத்தனுடன் ஆசையில் இருக்கிறதை தெரிந்து கொண்டு இந்த விசித்திர சித்தன் அவளை ஒதுக்கி விடுகிறான். அவள் பீஷ்மர் மேலே மகா கோபம் கொள்கிறாள். கொண்டு அவன் தன்னுடைய நாட்டுக்கு அந்த பெண் செல்லும் பொழுது அங்கே அவனுடைய காதலனை ஏற்றுக்கொள்ள சொல்கிறாள். அந்த காதலனும் அவளை ஒதுக்கி விடுகிறான். இந்த தன்மையில் அந்த அம்பை என்பவள் முருகனை நோக்கி தவம் இருக்கிறாள். முருகனை நோக்கி தவம் இருக்கும் பொழுது அந்த முருகப்பெருமான் அந்த தவத்தை மெச்சி அவருக்கு ஒரு வாடாமல்லி மாலையை தருகிறார். அந்த வாடாமல்லி மாலையை யார் ஒருத்தர் போட்டுக்கொண்டு பீஷ்மர் முன்னால் நின்னால் பீஷ்மரால் போரிட முடியாது, எதிர்த்து அவரோடு போரிட முடியாது. அப்படி ஒரு வரம் முருகப்பெருமான் தந்திருக்கிறார். இவளோ பெண்.
இவள் துருபத மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஞ்சால தேசத்து துருபத மன்னனிடம் போய் இப்படி சொல்லி கேட்கும் பொழுது என்னால் முடியாது என்று அந்த துரோபத மன்னன் சொல்லிவிடுகிறான். அவள் அந்த மாலையை தூக்கி எறியும் பொழுது அந்த மாலை உத்தரத்தில் மேல் விழுந்து அப்படியே இருக்கு. மறுபடியும் இந்த பீஷ்மரை பழிவாங்குவதற்கு அவள் பரசுராமனிடம் போய் கேட்கிறாள். ஏன்னா பரசுராமர் தான் இவருக்கு வில்வித்தையை சொல்லிக் கொடுத்தவர். சரி, நியாயமாக இருக்கிறது என்று பரசுராமர் பீஷ்மரிடம் வந்து நியாயத்தை கேட்கும்போது இருவருக்கும் வாக்குவாதம் வந்து சண்டை வருகிறது. அந்த சண்டையில் கையில் இவர் ஒரு மந்திரம் வச்சிருக்கிறார். அந்த மந்திரம் என்னவென்றால், அந்த மந்திரத்தை அந்த பானத்தை எடுத்து வெளியே விட்டால் எதிராளி உறக்கத்துக்கு சென்று விடுவான். அப்படி ஒரு மந்திரம் பீஷ்மர் வாங்கி வச்சிருந்தார். அப்ப அந்த மந்திரத்தை அவர் பிரயோகிக்கும் போது பரசுராமர் நிஷ்டைக்கு தூக்கத்திற்கு சென்று விடுகிறார். தூக்கத்தில் சென்று பின்பு திரும்பிய பொழுது அவர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். எந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நாம் குருவை மிஞ்ச சிஷியன் யாரும் இல்லை. ஆனால் அந்த குரு பரசுராமனிடம் பிச்சை கற்று அந்த பரசுராமனையே தோற்கடித்தவர் பீஷ்மர். பின்பு அவள் மீண்டும் தவம் இருக்கிறாள். அந்த தவத்தை மெச்சி ஈஸ்வரன் இந்த ஜென்மத்தில் நீ பீஷ்மரை கொல்ல முடியாது, அடுத்த ஜென்மத்தில் தான் கொல்ல முடியும் என்று ஈஸ்வரன் வரம் கொடுக்க உடனே அவர் ஒரு வேள்வியை மூட்டி அந்த வேள்வியில் தன்னை பலி கொடுத்து கொண்டாள். அடுத்ததாக அவள் துரோபத நாட்டில் துரோபதனனுக்கு மகளாக பிறக்கிறாள். இவருடைய நிலைமையை பார்த்த அந்த துரோபத மன்னன் இவள் பழிவாங்க பீஷ்மரை தான் பழிவாங்க மறுபிறப்பி எடுத்துக்கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட அந்த துரோபத மன்னன் இவளை காட்டுக்கு அனுப்பிவிடுகிறான். அங்கே காட்டுக்கு சென்று அவள் மறுபடியும் ஈஸ்வரன் என்ற ரிஷியிடம் தன்னுடைய நிலைமையை சொல்லி பெண்ணாக இருந்தவள் ஆணாக மாறுகிறாள். அவள் தான் சிகண்டி. மகாபாரதத்தில் சிகண்டின்னு ஒரு கேரக்டர் வரும் இல்லை, அந்த கேரக்டர் இப்படி தான் உருவானது. அப்போ இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும் பொழுது அந்த பாரத போர் நிகழ ஆரம்பித்து விடுகிறது. முதல் நாள் போர், இரண்டாம் நாள் போர், மூன்றாம் நாள் போர், இப்படி தொடர்ந்து போர்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பீஷ்மர் மிக சாதுரியமாக படைகளை நடத்தி இந்த பாண்டவர்களை புறப்பது செல்லும் அளவுக்கு ரொம்ப ஆவேசமாக போர்க்களத்தில் போரிடுகிறார். ஒன்றும் செய்ய இயலவில்லை. கிருஷ்ணன் ஒரு யோசனை செய்து பார்த்து அதற்கு பின்பு 10ஆம் நாள் போர்க்களத்தில் சிகண்டியை முன் நிறுத்தி அதற்கு பின்புதான் அர்ஜுனன் அவரை அன்பு செலுத்துகிறான். அப்போ முதல்ல சிகண்டி தான் பீஷ்மர் மேலே அம்பு எய்தினான். அதற்கு பின்பு இந்த தந்தை அந்த மீனவ பெண்ணை சத்தியாவதிக்கு தன்னை திருமணம் செய்து வைத்த ஒரு காரணத்தினால் அந்த சாந்தனு மன்னன் பீஷ்மருக்கு நீ எப்பொழுது சாகும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் நீ சாவாய் என்று ஒரு வரத்தை தருகிறார். இப்போ இவர் அர்ஜுனன் விட்ட அன்புனால அப்படியே துவண்டு போய் கிடக்கிறார். இப்போ அது நடக்கிற காலம் பார்த்தீங்கன்னா
தட்சிணாய காலம், உத்தராயணம் இல்லை. அப்போ அந்த உத்தராயண காலத்துக்காக வெயிட் பண்ணுறார். அப்படி அம்பு கடைக்கில் கடுக்கும் பொழுது தனக்கு தாகம் ஏற்படுகிறது என்று சொன்ன பொழுது அர்ஜுனன் தன்னுடைய வில்லு எழுதி கங்கையினுடைய நீரை கொண்டு வந்து அந்த பீஷ்மருக்கு தாகத்தை தணிக்கிறார். அடுத்தது அவர் எப்பொழுதும் அந்த அம்பு படுக்கையில் கிடக்கும் பொழுது விஷ்ணு சகசர நாமத்தை, விஷ்ணுனுடைய பெயரை 1000 நாமத்தை சொல்கிறார். அந்த நாமத்தை எப்பொழுதையாவது நம் மக்களுக்கும் தொன்று தொட்டு அடுத்து வரும் வழிகளுக்கும் அதை பயன்படுத்த வேண்டும் என்று எண்ணி பார்க்கிறார்கள். அது எத்தகைய தன்மையில் அது கிடைக்கும், அதை நாம் எப்படி சேகரிப்பது என்று பார்க்கும்போது அந்த முத்து மாலை, அதாவது படிக மாலை என்று சொல்லக்கூடிய மாலையில் அதை உருவேற்றி அதற்கு பின்புதான் அது நடைமுறைக்கு வருகிறது. இப்போ பீஷ்மரால் தான் விஷ்ணு சகசரநாமம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி தன்னுடைய அதற்கு பின்பு இந்த உத்தராயண காலம் வரும் நாளன்று எருக்க இலையை, அதாவது சப்தமி, ரத சப்தமின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதத்தில் வர நாளில் எருக்க இலையை தோள்பட்ட தலை போன்ற ஒரு 6-7 இடங்களில் வைத்து நாம் நீராடினால் நம்மளுடைய கர்மாக்கள் கழியும் அப்படிங்கிறது. அப்போ குருங்கிறவர் யார்? வழி வழியாக அந்த பரம்பரையை வழி நடத்தி வந்தவர். அதுக்கு பின்னாடி நான் வரலாற்றெல்லாம் ரொம்ப சுருக்கியிருக்கிறேன். யார்? திருதராசன் பிறந்தது, பாண்டு பிறந்தது, விதுரன் பிறந்தது, அதையெல்லாம் நான் சுருக்கிட்டேன், நேராக சப்ஜெக்டுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா ஒரு இதிகாசத்துக்குள்ளே ஒரு குருவினுடைய பெருமையை இவ்வளோ தான் சொல்ல முடியும். ரொம்ப நேரம் நம்ம சொல்கிறதுக்குன்னா போர் அடிச்சிடும். அதே போல் நம்ம இப்போ உடல் ரீதியாக நம்ம குருவை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, குருங்கிறது ஒரு ஆற்றல், ஒரு எனர்ஜி. இப்போ ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன கேட்குறாங்க? குரு பலம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன காரணம்? குரு பலமான இடத்துக்கு போயிட்டாரா அல்லது குரு பலம் ஏறி இருக்காரா அப்படிங்கிறது தான். இப்போ பலம்ங்கிறது நம்ம ஜாதகத்தில் குரு எப்பயுமே ஒரே கட்டத்தில் தானே இருக்கு, கோச்சாரத்தில் தான் மாறி மாறி வரார். அப்போ கோச்சாரத்தில் வருகின்ற குரு நமக்கு சாதகமான பலனை வர காத்திருக்கிறதா அல்லது நெகட்டிவ் தன்மை செய்ய போதா, பலன் செய்ய போகுதா இல்லையா, அதுதான் குரு நமக்கு பலன் செய்ய போகிறதான தான் பார்க்கணுமே தவிர குரு பலம் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்து இன்னும் சொல்லக்கூடாது. குரு பலன் இன்னும் சொல்லணும். குரு நமக்கு பலன் தரப்போகிறாரா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரி, குருன்னா யார் அப்படின்னா, இப்போ H2O, H2O ஹைட்ரஜன் 2 மடங்கு, ஆக்சிஜன் 1 மடங்கு. அப்போ ஹைட்ரஜன் என்பது தான் குரு. வான்வெளி மண்டலத்தில் ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய உள்ள எல்லா வாயுக்கள் இருக்குதுன்னா அதிகமாக 90% ஹைட்ரஜன் தான் இருக்கு, மீதி 10% ஹீலியம் இருக்கு. நம்ம உடம்புல சாதாரணமாக pH வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். pH வேல்யூ என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் பவர், பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் பவர். அப்போ பொட்டன்ஷியல்னா என்னென்னா ஆற்றல், ஹைட்ரஜனுடைய ஆற்றல் நம்ம உடம்பில் எந்த அளவுக்கு இருக்கு. அப்போ ஒரு ஜாதகத்தில் நல்ல கிரகத்து மேலே இந்த குரு போகும்போது அந்த பாவத்திற்கு, அந்த கிரகத்திற்கு குரு தன்னுடைய எனர்ஜியை கொடுத்து அந்த பாவத்தை விருத்தி அடை செய்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மை. இப்போ கிரக ரீதியாக போகிறோம்.
அதுக்கப்புறம் உடல் ரீதியாக வந்துடும். இப்போ இந்த ஹைட்ரஜன் எந்த அளவுக்கு வான்மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90% ஹைட்ரஜனாக இருக்குதுன்னு சொல்லியாச்சு, 10% ஹீலியம் இருக்குதாக சொல்லியிருக்கு. குரு இருக்கிறதுலையே வேகமாக சுற்றக்கூடிய கிரகம் குரு. 10 மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் தன்மை கொண்டது. அதே சமயத்தில் அந்த ஜூபிட்டரில் 72 சந்திரன்கள் உள்ளது. 72 சந்திரன் உள்ளது. ஜூபிட்டரில் அடிக்கடி புயல் ஏற்படும். எப்பொழுதும் அந்த ஜூபிட்டரில் ஒரு புயல் நிலை கொண்டு இருக்கும். இடி மின்னல் எப்பொழுதும் ஜூபிட்டரில் நடந்து கொண்டிருக்கும். இந்த இடி மின்னல்கள் தான் அந்த ஹைட்ரஜனுடைய வேல்யூவை ஒரு நிலையில் வச்சதுக்கான காரணம். அதே போல் குரு பகவான் பூமியை விட 1500 மடங்கு பெரியது. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் ஆகக்கூடிய சூரியனுக்கு அடுத்து உள்ள கிரகம் குரு. இப்படி தான் அந்த வானவியல் சாஸ்திரத்தில் குருவினுடைய தன்மை இருக்கு. இப்போ நம்ம ஜோதிடத்தில் பார்க்கும்போது குரு எங்கே நீசமாகறாருன்னு பார்த்தீங்கன்னா, சேரும் சகதியுமாக உள்ள முதலைகள் வாழக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் நீசமாகறார். அவர் எங்கே உச்சமாகறாரு பார்த்தீங்கன்னா, நன்றாக வேகமாக ஓடக்கூடிய ஆற்று சரராசி என்று சொல்லக்கூடிய கடகராசியில் அவர் உச்சமாகறார். அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு மகரத்தில் இருந்தால் நீசம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த சேற்று நீரில் அதனுடைய தன்மை மிகவும் குறைந்திருக்கும், அதனுடைய வேல்யூ. அப்போ குரு ஒரு ஜாதகத்தில் மகரத்தில் நின்று அந்த பாவம் எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தில் அதனுடைய எனர்ஜி லெவல் குறைவாக இருக்கும். அதே போல் அவர்களுடைய உடல்நிலையில் அது எந்த பாகமாக வருகிறதோ அந்த பாகத்தினுடைய எனர்ஜி லெவல் மிகவும் குறைவாக இருக்கும். சரி சார், இந்த ஹைட்ரஜன் குறைவால் நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும்? அதிகமாக இருந்தால் என்ன நன்மைகள் நடக்கும்? ஹைட்ரஜன் குறைவானா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த pH வேல்யூவை 0 to 14 வரைக்கும் சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் ஹைட்ரஜன் வேல்யூ 0 to 14. இதில் சென்ட்ரல் 7 பாயிண்ட் இருக்கும்போது அது நடுநிலையாக செயல்படும். இப்போ இதை ரெண்டாக பிரிக்கிறாங்க, அமிலத்தன்மை காரத்தன்மை அப்படின்னு. அமிலமாக நம்ம உடம்பு இருந்ததுன்னா நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய உடல் உறுப்புகள் இது எல்லாம் ஒரு மாதிரி வேலை செய்யும். 7க்கு மேலே போய் 9, 10 வரைக்கும் நம்மளுடைய பொட்டான்ஷியல் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் பவர் நம்மளுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவும் செயல்படும் விதம் கூடுதலாகவும் நல்ல ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கும். அதே மாதிரி ரத்தத்தில் pH வேல்யூ எப்படி நம்ம நீரில் பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம ரத்தத்துலேயும் 7 பாயிண்ட்டுக்கு குறைவாக இருந்ததுன்னா அந்த ரத்தம் தடித்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தடித்திருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா பிளாஸ்மா அப்படிங்கிறது. அப்போ தடித்திருந்தால் என்ன பண்ணும்னா இரத்த குழாயில் போகும்பொழுது மெதுவாக செல்லும். ஆக்சிஜனை அதனோடு சேர்த்தும் பொழுது வேகமாக பயணிக்க முடியாது. அப்போ பம்பிங் ஹார்ட்டில் ஆகும்போதோ லங்ஸில் ஹார்ட் ஆகும்போதோ நம்மளுடைய பிபி லெவல் அப் அண்ட் டவுனில் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த இரத்தத்தினுடைய தடித்த தன்மையை குறைப்பதற்கு ஹைட்ரஜன் பயன்படுகிறது. இப்போ சாதாரணமாக நம்ம வீடுகளில் படிகாரம் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, காரம், அதே போல் நீராகாரம். நாம்
நீர் ஆகாரம் அப்படின்னு யாராச்சும் இப்பெல்லாம் சாப்பிட்றாங்களா அப்படின்னா இல்லை. ஆகாரத்தை நீராக எடுத்துக்கிறது ஒன்று, ஆகாரத்தை அன்னமாக எடுத்துக்கிறது ஒன்று. ஆனால் இப்போ ஆகாரத்தை அன்னமாக எடுத்துக்கிறது இல்லை, ஆகாரத்தை நீர் ஆகாரமாக எடுத்துக்கிறதில்ல. இப்போ என்ன ஆகும், ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் போயிட்டு. சரி, இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் அன்னம்னா சாப்பாடு, நீராகாரம் சாப்பிட்றதுக்கும் நீராகாரம்னா என்ன, சும்மா ஒரு காடி தண்ணின்னு சொல்லக்கூடிய புளிச்ச தண்ணீர் நைட்டில் சாப்பாடு செஞ்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து காலையில் எடுத்து குடிக்கிறது பேர் அந்த நீரும் அன்னமும் சேர்ந்து வரக்கூடிய ஆகாரம், அதான் நீர் ஆகாரம். அதுவும் நம்ம உடனே சமைச்சு உடனே குழம்பு வச்சு உடனே சாப்பிட்றது அது அன்னம். ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆயில் அதிகமாக இருக்கும், ஆயில் அதிகமாக இருக்கும். அந்த உணவுப் பொருளினுடைய டென்சிட்டி ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம குடலில் சாப்பிட்ற சாப்பாடு குடலுக்குள்ளே போகும்போது அந்த வளர்சிதை மாற்றம்னு ஒன்று இருக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை அதை தனித்தனியாக உடைக்கணும். அந்த உடைக்கிறதுக்கு சரியான முறையில் எண்கள் அந்த நொதித்தல் நொதிக்கணும். அந்த பொருள் முதல்ல போன உடனே அது என்ன பண்ணும், கொஞ்சோண்டு நொதித்தலை விட்டு அந்த நொதித்தலுக்கு அப்புறம் அது உடைக்கணும். அதை உடைச்சி அது சிறுகுடலில் கூழாக்கணும். அந்த கூழாக்கினதுக்கு அப்புறம்தான் அதை உறிஞ்சக்கூடிய சத்து பொருட்கள் உறிஞ்சும். அது அப்போ அது உரியறதுக்கு தேவையான ஹைட்ரஜன் பவர் வேணும். அதே போல் உடைக்கிறதுக்கும் ஹைட்ரஜன் பவர் வேணும். இந்த ரெண்டு நிலைமையில் ஹைட்ரஜனுடைய விலை கம்மியாக போச்சு அப்படின்னா செரிமானத்தில் பிரச்சனை வரும். அப்போ அந்த செரிமானத்தில் பிரச்சனை வரும்போது நேரடியாக அந்த சத்துக்கள் போச்சுன்னா குளுக்கோஸா மாறுமா கொழுப்பாக மாறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேகமாக கொழுப்பாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ அது எரிந்து நம்மளுக்கு மாறுச்சு அப்படின்னா அது குளுக்கோஸாக மாறிடும், இல்லைன்னா அது சர்க்கரையாக போய் சேர்ந்துடும். ஸோ இந்த இடத்துல இந்த ஹைட்ரஜனுடைய பவர் சரியான விகிதத்தில் இருந்தால் அதிகமான கொழுப்புகளை உருவாக்காமலும் சர்க்கரையினுடைய அளவுகளும் அதிகமாக இல்லாமல் இருப்பதற்கும் இந்த ஹைட்ரஜன் பயன்படுகிறது. அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பார்த்தா கோடி நன்மை, குரு பார்த்தா கோடி நன்மை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்களையும் அந்த பாவத்தினுடைய காரத்துவங்களையும் பழுது இல்லாமல் அந்த எனர்ஜியை அந்த நேரத்தில் பிரபஞ்சத்திடம் உள்வாங்கி சூரியனிடமிருந்து உள்வாங்கி அந்த எனர்ஜி லெவலை உடலை சரிபார்த்து கொள்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் பவர் ஒருவருக்கு நல்ல விகிதமாக இருந்ததுன்னா அவருடைய தோலினுடைய தன்மை நல்லா இருக்கும். தோலினுடைய தன்மை நல்லா இருந்தால் தோல் நல்ல முறையில் சுவாசிக்கும். ரெண்டாவது அதில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் டாக்ஸின். ஹைட்ரஜன் பவர் நல்லா இருந்தால் தான் உடலில் இருக்கிற டாக்ஸினை வெளியேற்றும். செல்களை புத்துணர்ச்சியோடு வைத்திருப்பதற்கு ஹைட்ரஜன் ரொம்ப இன்றியமையாதது. அப்போ குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் ஏன் அவங்க நாலேஜாக இருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்குதுன்னா அவங்களுக்கு குடல் நல்லா இருக்கும், மூளை நல்லா இருக்கும். அப்போ குடலுக்கும் மூளைக்கும் நேரடியாக ஒரு திசுக்களினுடைய இது இருக்கு, பரிமாற்றம் டிரான்ஸ்லேட் ஒன்று இருக்கு. ரெண்டாவது இந்த பிஹெச் வேல்யூ நல்லா இருந்ததுன்னா டோபமைன் என்ற ஒரு திரவம் அதிகமாக சுரக்க வாய்ப்பு உண்டு. அதனால தான் டோபமைன் அதிகமாக சுரந்தா நியூரான் அதிகமாக சுரக்க வாய்ப்பு உண்டு. அப்போ நியூரான் அதிகமாக சுரந்தால் அவர்களுக்கு மெமரி பவர் அதிகமாக இருக்கும், ஈஸியாக கேட்ச் பண்ணுவாங்க.
ஸோ இதெல்லாம் ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா அந்த குழந்தை ஏன் படிக்கலை அப்படின்னா, போன வருஷம் நல்லா படித்தான், இந்த வருஷம் நல்லா படிக்கலை அப்படின்னா அவனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதை கவனிக்காம இருந்தில்ல. அப்போ அதுக்கு என்ன தேவை, ஊட்டச்சத்து எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி நம்ம சிந்திக்கணும். ஒருவருக்கு குரு நல்ல விதமாக அமைஞ்சால், சொல்லித்தர வாதியார் நல்ல விதமாக அமைந்தால் அவருடைய வாழ்க்கை பயணம் சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த சேலத்தில் இந்த வீதியில் எத்தனையோ தடவை பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டுக்கு நான் போயிருக்கேன். நடந்து போயிருக்கேன், பஸ்லையும் போயிருக்கேன், 2 வீலர்லையும் போயிருக்கேன். ஆனால் இந்த இடம் எனக்கு தெரியாது. இப்போ நான் விளம்பரம் கொடுத்துட்டேன், என்னுடைய செல் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ யாராவது ஒருத்தர் 4 ரோட்லேருந்து ஜேவிஆர் மண்டபத்துக்கு போகிற வழி எப்படி சார் போகணும் அப்படின்னா, நான் நாராயணன் பிள்ளை வீதி வழியாக போகணுன்னு சொல்லலாம். ஆனால் எவ்வளோ தூரம் ஒரு கோயில் இருக்கா, அது எப்படி போகணும் அப்படிங்கிறத வழித்தட சொல்ல தெரியுமா? அப்போ ஒரு வழியை காமிப்பார். அப்போ நான் என்ன பண்ணணும், நான் போர்டில் மட்டும் நோட்டீஸில் மட்டும் பேரை போட்டுட்டு ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு, சார் இப்படி தான் நான் அந்த இறங்கி அப்படியே போய் அப்படியே வந்தீங்கன்னா அப்படியே அந்த மண்டபம் அப்படின்னா, என்னையா சொல்கிற, வழி சொல்கிறியா, கரெக்டாக சொல்கிற அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? அப்போ நான் என்ன பண்ணினேன், 3ஆம் தேதி வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் குறிச்சிக்கிட்டு எவ்வளோ தூரம் எப்படி வரணுன்னு போகிறேன். அப்போ நான் இப்போ தெளிவாக சொல்லுவேன். அப்போ ஒருத்தர் சொல்கிறது அப்படின்னா இது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரி சார், இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ வேக்கியானமாக பேசுகிறீங்க, பிஹெச் வேல்யூங்கிறீங்க, ஹைட்ரஜனுங்கிறீங்க, கிரகங்கிறீங்க, எல்லாம் சொல்லலாம், ரைட்டு. சரி, இதை எப்படி நம்ம உடம்புக்கு இந்த பவர் கொண்டு வர்றது அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா? சரி, இப்போ சாதாரணமாக நம்ம பைனாப்பிள் இருக்குல்ல, அன்னாச்சி பழம், அந்த அன்னாச்சி பழத்தை ஒரு 4-5 துண்டு வெட்டிக்காங்க. வெட்டிக்கிட்டு 1 லிட்டர் வாட்டரில் இந்த 4-5 அன்னாச்சி பழத்தை போட்டு புதினா இல்லை கொத்தமல்லி, கொரண்டலி கொத்தமல்லி தலையை கொஞ்சோண்டு போட்டு ஒரு 12 மணி நேரம் வச்சிருங்க. 12 மணி நேரம் வச்சுட்டு இப்போ நைட்டு ஊறப்பட்டிங்கன்னா காலையில் எடுத்து அந்த பிஹெச் வேல்யூ செக் பண்ணி பார்க்கணும். இந்த பிஹெச் வேல்யூ செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேப்பர் ஒன்று இருக்குது. அந்த பேப்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இப்போ நம்ம குடிக்கிற இந்த ஆரோ வாட்டர்லாம் இருக்குல்ல, அதில் அதனுடைய பிஹெச் வேல்யூன்னா 5% அதனுடைய பிஹெச் வேல்யூ. நம்ம சாதாரணமாக ஆற்று நீரில் குடிக்கிற நீர், காவேரி தண்ணி நம்ம பைப்பில் குடிக்கிறோம்ல, அதனுடைய பிஹெச் வேல்யூ சாதாரணமாக 7%. 7%க்கு மேலே இருந்தால் தான் அது ஆல்கலைன் வாட்டர்னு சொல்லக்கூடிய வாட்டர். அது நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சிருக்கும். அப்படி அந்த 12 மணி நேரம் வச்சதுக்கப்புறம் அந்த பிஹெச் வேல்யூ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது 8 to 9க்குள்ளே இருக்கும் அந்த நேரத்தில். இப்போ அந்த நீரை நீங்கள் நேரில் குடிச்சிட்டு வரலாம். அதே போல் வெள்ளரிக்காய், ஒரு 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 காயை எடுத்து ஒரு 10 ஸ்லைஸ் வெள்ளரிக்காயை நறுக்கி அது கூட ஒரு கொஞ்சோண்டு புதினா தலையை போட்டு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த இதை பிஹெச் வேல்யூ செக் பண்ணி பாருங்கள், அதுவும் 8 to 9% இருக்குது. இப்படி இந்த நீரை நீங்கள் பயன்படுத்தி வந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம், முன்னேற்றம், உங்களுக்குனுடைய தாட்டு முதல்ல நல்லா இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் என்ற 4ஆம் இடத்துல 9-12 கூடிய குரு பகவான் அங்கே உச்சமாகிறார். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இருக்கணும். 4 இருந்தால் தான், 4ல் 9 இருந்தால் தான் 12 வேலை செய்யும். 4ல் 9 இருக்கணும். 9 இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. 4ஆம் இடங்கிறது என்ன, ஒரு மனிதனுக்கு சுகஸ்தானம். அந்த சுகஸ்தானத்தில் என்ன இருக்கணும்,
பாக்கியம் இருக்கணும். எந்த பாக்கியம்? பணம். உடல் ஆரோக்கியம் இருக்கணும், பணம் இருக்கணும், அதற்கான இளமையும் வயசும் இருக்கணும். 90 வயசில் எல்லாம் கிடைச்சி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கிடைக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் கிடைக்கணும். அப்போ தான் அனுபவிக்க வேண்டிய வயசில் அதை அனுபவிக்க முடியும். அதனால தான் 4ஆம் இடத்துல 9, 12ஆம் அதிபதி உச்சமாகிறார். எனவே அந்த 9, 12ங்கிறது யாரு? பாக்கியம், அனுபவித்தல். பாக்கியம் இருந்தால் தான் அனுபவிக்க முடியும். பாக்கியம் எங்கிருந்து வரும்? பணம் இருந்தால் தான் பாக்கியம் வரும். பணம் இல்லைன்னா பாக்கியம் வராது. அதனால் இந்த குரு இவ்வளவு வேலை செய்கிறாங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம குடிக்கிற நீர் முதல்ல நல்ல நீரா? ஒன்று. சாப்பிட்ற சாப்பாடு எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு வரைமுறை வேணும். கொஞ்சம் அன்னமாக எடுத்துக்காங்க, கொஞ்சம் ஆகாரமாக எடுத்துக்காங்க. ஒரு அடியாக நீங்கள் ஆகாரமாக எடுத்துக்கிறது தப்பு, ஒரு அடியாக அன்னமாக எடுத்துக்கிறது தப்பு. சரி, இந்த ஆகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை காய்கறிகளை நீங்கள் அன்னமாக எடுத்துக்காங்க. ஆகாரமாக எடுத்துக்கும் போது தயிரோட மோரோட நீங்கள் சிறுதானியங்களை சேர்த்து சாப்பிடணும். இயற்கையை எல்லார் வீட்லேயும் அரிசி சாப்பிட்றதுங்கிறது வேறு விஷயம். நெல் நம்ம எப்போதும் சாப்பிட்றோம். ஆனால் ராகி, கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை இந்த வகைகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? ஆகாரமாக எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி சார், இதெல்லாம் பண்ண முடியாது, பண்ணுறதுக்கு வீட்டில் ஆள் இல்லை, நேரமும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது வழக்கம். அதுக்கும் என்ன சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு கைக்குத்தல் அரிசி வாங்குங்க. கைக்குத்தல் அரிசி இருந்ததுன்னா வாங்கி அது வாரத்துக்கு 2 நாள்னாச்சும் கஞ்சி வச்சு குடிங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆகாரமாக உங்கள் pH லெவலை உணரும். நீங்கள் தாகம் எடுத்தால் இந்த வாட்டர் குடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எது? இப்போ அந்த பாட்டில் வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் குடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அமில உணவுகளாக சாப்பிடும்போது, நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய அமில உணவுகளை அதிகமாக சாப்பிடும்போது அது நியூட்ரிஷன் ஆகணும். நியூட்ரிஷன் ஆகாத போச்சுன்னா நெஞ்செரிச்சல், குடல் புண், அல்சர், மூலம், கணையம், கல்லீரல், மண்ணீரல், இந்த ராஜ உறுப்புகளினுடைய உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ செயல்பாடுகள் வரும்போது குறைய ஆரம்பிக்கிறது போது உங்களுக்கு என்ன வரும்? எனர்ஜி லெவல் குறையும். அப்போ எனர்ஜி லெவல் குறையும் போது முதல்ல உங்களுக்கு வர்றது மஞ்சள் காமாலை வரும். இந்த மஞ்சள் காமாலை வந்ததுக்கப்புறம் எங்கெங்கே நீங்கள் தேடி வைத்தியத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஸோ மஞ்சள் காமாலையை அவ்வளோ சீக்கிரமாக குணப்படுத்த முடியாது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இறைச்சியை அதிகமாக சேர்த்ததை தவிர்க்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நீங்கள் இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா அந்த இறைச்சியை செரிமானம் பண்ணுறதுக்கான நேர ஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்கணும். காலையிலையும் சாப்பிட்டு, மத்தியானம் சாப்பிட்டு, நைட்டையும் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு போதுமான நேரம் ஒதுக்காத காரணத்தினால் அது என்னென்ன உங்கள் உடல் உறுப்புகளை வேகமாக பலவீனம் அடைய செய்யும். அதே போல் சாப்பிடும்போது உமிழ் நீரோட சேர்த்து சாப்பிட ஆரம்பிக்கணும். டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது, எத்து நபர் கூட சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்றது, ஃபோனில் பேசிக்கிட்டு சாப்பிட்றது, இப்படின்னு சாப்பிடும் பொழுது உங்கள் உணவுக்கு தேவையான என்சைம்களை அந்த திரவம் சுரக்காது. உங்களுடைய மூளை வேற ஒரு இடத்துல கனெக்ட் ஆன காரணத்தினால் அதனுடைய ஆர்டர்களை உறுப்புகளுக்கு தராது. அப்போ என்ன, உங்களுக்கு
செரிமானம், அதாவது நொதித்தல் நிறைய நொதித்தல் நடக்காது. அந்த நொதித்தல் நடக்காததுக்கு என்சைம் சரியாக கிடைக்காது. அப்போ மலம் ஜலம் போகிறதுல உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஸோ ஒருவருக்கு முதல்ல நோய் வருது அப்படின்னா டெஸ்ட் எங்கே பார்க்குறாங்க? பிளட்டை ரெண்டாவது தான் பார்க்குறாங்க. முதல்ல மலமும் ஜலமும் தான் பார்க்குறாங்க. ஏன் பார்க்குறாங்க? அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வேகமாக அங்கே தான் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால தான் அதை பார்க்குறாங்க. இப்படி உடல் ரீதியாக இந்த குருவினுடைய தாக்கம் இருக்கிறத நாம் உணர்றோம். இப்போ ஜோதிட ரீதியாக இந்த நாம் பார்க்கும் பொழுது கிரக சேர்க்கை அடிப்படையிலையும் கோச்சார அடிப்படையிலையும் இந்த குரு எத்தகைய பலனை ஒவ்வொரு ஜாதகருக்கும் கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, குரு ஒரு ராஜகிரகம். குரு ஒரு ராஜகிரகம். மொத்தத்தில் அந்த குரு தனித்து நிற்கக்கூடாது. குரு தனித்து நின்னா எந்த பலனும் இல்லை. ஒரு ஜாதகத்தில் குரு தனித்து நின்னார்னா அது தன்னுடைய வாழ்நாளில் அந்த ஜாதகருக்கு பெரிய பலனை எதுவும் தராது. சாதாரண பலனை தரும். எப்போ தரும் அப்படின்னா, கோச்சார கிரகங்கள் அது மேலே வரும் காலம் ஒரு சாதாரண பலனை தரும். எவ்வளோ நேரம் பேசிட்டு நானும் இந்த பிஹெச் இல்லாத வேலை தனியை தான் குடிக்கிறேன் நான். ஏன்னா இந்த கட்டமைப்பு அப்படின்னு நம்மளை தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அப்போ கோச்சாரத்தில் அந்த குரு மீது சுபகிரகங்கள் போகும்போதோ அல்லது சுபகிரகங்கள் மீது குரு போகும்போதோ அந்த ஜாதகத்திற்கு அந்த ஒரு வருட காலம் ஓரளவுக்கு நன்மை வைப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த குரு சுபராக இருக்கும் தன்மையில் வக்ரம் ஆயிட்டார்னு வச்சுக்கோங்க, அஸ்தமனமாக இருந்தார்னு வச்சுக்கோங்க, அஸ்தமனம் ஆவார், வக்ரம் ஆவார். அந்த காலகட்டத்தில் அதிகமான பலனை தரமாட்டார். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் நம்மளுடைய செயல்பாடுகளை குறைத்து கொள்ள வேண்டும். குரு அஸ்தங்கமோ வக்ரமோ அடைந்த காலகட்டத்தில் நம்மளுடைய செயல்பாடுகளை குறைத்து கொள்ள வேண்டும், அல்லது நம்மளுடைய உடல்நிலையை கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் தான் மனிதனுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகும். எப்போ ஒரு ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாரோ அல்லது அஸ்தங்கமாக இருக்க போகிறாரோ அல்லது சூரியனோட நெருங்கி இருக்க நேரத்திலேயோ அந்த ஜாதகத்துக்கு உடல் நல பாதிப்பு வரக்கூடும். அதே போல் மண் ராசியில் குரு நின்று ராகு பயணிக்கும் காலம் குடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சந்திரனோடு குரு சேர்ந்து பயணிக்கும் காலம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்மத்தில் சொல்லுவாங்க, ஜென்மத்தில் குரு போகிறாரு, ஜென்ம குரு அப்படின்னு. அப்போ என்னென்னா அவர்களுடைய செயல்பாடுகளும் மனநிலைகளும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவருடைய பயணம் போவதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ந்து அவரால் எந்த புதிய முயற்சிகளையும் செய்ய முடியாது. அப்போ குரு சனி மேலே போனாரோ அல்லது குரு சனி சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக குருவும் சனியும் தொழிலை பெருக்குவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குரு சுக்கிரனோட சேரும்பொழுது ஆடம்பர வாழ்க்கையை வாழ நினைப்பார். குரு கேதுவோடு தொடர்பு படுத்தும் பொழுது அதிக கடனை வாங்கி சுமப்பார். பார்ப்பதற்கு வெளி வேஷத்திற்கு நல்ல நிலையில் இருப்பது போல தோன்றினாலும் அவர் மனதுக்குள் ஏகப்பட்ட கடன் சுமைகள் இருக்கு. கேது குரு சுக்கிரன் நிலைமையில் அப்படி பார்த்தோம். குரு செவ்வாய் சேரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இரண்டு வெப்ப கிரகங்கள் ஒன்றா சேரும் பொழுது வெப்பத்தன்மையில் அவருடைய உடல் இருக்கும். அப்போ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்போ சூரியனோட குரு சேரும்போது என்ன கௌரவம் அந்தஸ்தை தரும். புதனோட குரு சேரும்போது
அவர் நல்ல அகட விகடம் பேசுவார். நல்ல ஒரு படிப்பாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் ஆமாம் கமிஷன் தொழிலாக இருந்தாலும் நல்ல ஒரு நிலையை கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் தரும். இப்படி குருவினுடைய தன்மைகளை பற்றி நம்ம நிறையா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். நேரத்தை கருதி இந்த வாய்ப்பை அளித்த நவசக்தி ஜோதிட குழுவுக்கு எனது நன்றி கடத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது பெயர் ஆ. வேலுசிவா. எனது அலைபேசி எண் 95 85 32 80 32. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். குருவின் பெருமை என்ற ஒரு நீண்ட உரையை விளக்கமாக கூறிய அண்ணன் வேலுசிவா அவர்களுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு, பீஷ்மர் முதல் பித்தநீர் வரை காரங்களை அள்ளி எங்களுக்கு தெளித்த வேலுசிவா அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, குரு பகவான் முழுச்சுபர். அவர் வகிக்கக்கூடிய காரங்களாகிய மூளை, கல்லீரல், உமிழ்நீர், தசை, கொழுப்பு, விழித்திரை என்ற முக்கியமான உறுப்புகளுக்கு காரகம் வைக்கக்கூடியவர். பொதுவாக செரிமான மண்டலத்தை பற்றி தெளிவாக கூறியிருந்தார். செரிமான மண்டலத்தின் தொடக்கமே வாய். நாம் எந்த அளவிற்கு உணவுகளை உமிழ்நீரோடு சேர்த்து துகளாக்கி விழுங்குகிறோமோ அந்த அளவுக்கு உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படாது. வாயில் போட்ட உணவு உமிழ்நீரோடு பின்னி பிணைந்து கலந்து நொறுக்கப்பட்டு, அதாவது குருவின் காரகம் வாயில் செயல்படும் பொழுது அந்த உணவு பதார்த்தமானது உமிழ்நீரோடு கலந்து இரைப்பைக்கு செல்கிறது. இரைப்பையில் உணவு கூழாக்கப்படும். அதன் பின்னரே அதில் உள்ள ஒவ்வொரு ஊட்டச்சத்துக்களாக பிரிக்கப்படுகிறது. இதில் ராஜ உறுப்பாக குரு, அந்த ராஜ உறுப்பே கல்லீரல். அப்பொழுது அந்த கல்லீரலின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது குரு பகவானை வைத்து சொல்கிறோம். அதனால் நாம் அதாவது சூரியன் அஸ்தமனமான பிறகு கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. சூரியன் அஸ்தமனமான பிறகு கொழுப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மேலும் குரு சனி சேர்க்கை, குரு சந்திரன் சேர்க்கை போன்ற சேர்க்கை உள்ளவர்கள் தசாபுத்தி காலங்களில் கொழுப்பு உணவுகளை குறைவாக எடுக்கலாம். நாம் இரவில் கொழுப்பு உணவுகளை எடுக்கிறோம் என்றால் நேரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுப்பது தவறு. அதை நேரத்திலே நல்ல கூழாக்கி எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அந்த கொழுப்பு சத்து நமது உடம்பில் விரைவில் ஜீரணமாகி சத்துக்களாக மாற்றப்படுகிறது. இல்லை என்றால் தான் உடம்பில் கொழுப்பு சேருதல் அதிகமாகிவிடுகிறது. மகாபாரதனுடைய கதையில் தொடங்கி குருவின் காரங்களை ஒவ்வொன்றாக படிப்படியாக உடம்பில் கொண்டு வந்து செரிமான மண்டலத்தை புகுத்தி, மேலும் இன்று புனர்பூச நட்சத்திரமாகிய குருவின் நட்சத்திரமாக இருப்பதால் அந்த குருவின் காரங்களை எவ்வாறெல்லாம் அந்த பிஹெச் வேலையிலிருந்து உமிழ்நீருடைய தன்மையெல்லாம் தெளிவாக விளக்கிய நவசக்தி குழுவுடைய தலைவர் வேலுசிவா அவர்களுக்கு நன்றிதனை பாராட்டி கொண்டு, அவர்களுக்கு பாராட்டுகள் செய்ய மாணிக்கம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன்.